போன கிளாஸ்ல இது வரைக்கும் என்ன பார்த்திருந்தோம்? முதல்ல பிராணசக்தியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா ஆத்மாவில இருந்து தான் பிராணசக்தி வந்து உடல் எல்லாம் பரவுது. அதே டைம்ல நமக்கு வந்து நம்ம சுவாசம் மூலமும் உள்ளால வந்து 5 மூலக்கூறுகளா போதும், அதுவும் சக்தியா தான் உள்ளால போகுது. இந்த மாதிரி போற சக்தி உள்ளுக்குள்ளால, அதாவது நம்ம சாப்பாட்டு மூலமும் சக்தி கிடைக்குது, சுவாசம் மூலமும் சக்தி கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஆன்மா வரும்போது ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகி வந்தது மாதிரி அதோடையும் ஒரு சக்தியோட வருது. அப்புறம் உள்ளால இந்த சக்தி சுழற்சி நடக்குது. இதுதான் நம்ம பார்த்தோம். பிராணசக்தியை பற்றியும் சொன்னேன். பிளஸ் இதுக்கு பல காரணங்கள். பிராணசக்தி வந்து வெறுமனே டைரக்டா வந்துடாது. நம்ம சாப்பிடுற சக்தி இருக்குது, வெளியில இருந்து சுவாசம் இருக்குது, பல விதமான எல்லா காரணங்களால்தான் நமக்கு வந்து பிராணசக்தி வந்து உடல் எல்லாமே பரவி வருது. அப்போ இந்த பிராணசக்தியை எல்லா இடத்துக்கும் சுழற்சி பண்றதே வந்து நாடிதான், நம்மளுடைய நாடிகள். அதுல நாடிகள்ல நம்ம மெயினா சொன்னது வந்து இடகலை பிங்கலைங்கிற இடது நாடி, பிங்கலை நாடிங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்ல, இடது சுவாசம் வலது சுவாசம் நடக்கிறது தான். அதைத்தான் வந்து இடகலை பிங்கலைன்னு சொல்றோம். குழப்பிக்க வேண்டாம். இடது சுவாசம் வலது சுவாசம், நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, இடது பக்கமா வலது பக்கமா விடுறது தான் இந்த வார்த்தையை சொல்றோம். போன கிளாஸ்ல வந்து எப்படி கையில இருந்து கால் வரைக்கும் இந்த நாடிகள் வந்து உடல் எங்கும் சக்தியை பரப்புதுங்கிறதுக்குரிய தெளிவான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சயின்ஸ் படி எப்படி நமக்கு வந்து இந்த நாடிகள் வந்து அசோசியேட் ஆகுதுங்கிறதையும் இந்த படத்து மூலம் சொன்னோம். அதாவது நமக்கு வந்து வலது அரைக்கோளம் வந்து இடகலை அல்லது இடது நாடியோட கனெக்டட். அதே மாதிரி நமக்கு வந்து இடது அரைக்கோளம் வந்து நம்மளுடைய வலது சுவாசத்தோட கனெக்டட். அது கிராஸா தான் இருக்கும். அதோடைய சயின்ஸ் படியும் பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகி எல்லா சிக்னலும் மூளையில இருந்து இயங்கப்பட்டு சக்திகள் பரிமாறப்பட்டு உடல் இயங்குது. சயின்ஸ் படியும் சொல்லியிருக்கிறோம். அதே இது எப்படி நம்ம வந்து சித்தர்களும் சொல்லியிருக்காங்கிறது என்ன நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு வந்து உடலோட வலது பக்கமும் இடது பக்கமும், நம்ம வலது பக்கத்தை வந்து அந்தகரணங்களுக்கு கொடுத்தோம், இடது பக்கத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோஷங்களா நம்ம கன்சிடர் பண்றோம். கோஷங்களாவும் நம்மளுடைய உடலை வந்து அந்தகரணங்கள் இந்த 2 பகுதியா பிரிச்சு, இந்த பகுதி இது வந்து இதை குறிக்குது, இதை குறிக்குதுங்கிறது சயின்டிபிக்காவும் சொல்லியாச்சு. ஏன்னா மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா, ஹோலிஸ்டிக் பிரைன்ங்கிறது வந்து ஆக்சுவலா வலது அரைக்கோளம். அது ஹோல்சமா பார்க்கும், மொத்தமா ஒரு இது பண்றது. இது அனாலிட்டிக்கல் பிரைன்ங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணி பகுத்தறிவு பண்ணி அந்த லாஜிக்கல் திங்கிங் எண்ணங்கள் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து இடது அரைக்கோளம் செய்து அதை டாமினேட்டிங் ஒர்க், அவ்வளவுதான் நான் சொல்றது. அப்போ அது வந்து பிங்கலை. பிங்கலைங்கிற இந்த சைடு வலது சுவாசம். சோ வலது சுவாசத்துக்கு அந்தகரணம் ஃபங்க்ஷனும் இடது சுவாசத்துக்கு கோஷங்கள் ஃபங்க்ஷனும்னு சயின்ஸ் படியும் விளக்கிட்டோம், இது படியும் விளக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து அந்த பிராணசக்தி இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்துக்கு போவோம். ஏன்னா உள்ளால சுழற்சி நடக்குதுங்கும் போது உங்களுக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறோம், சார்ஜுங்கிறோம், போட்டான்ங்கிறோம், அப்படி பல வார்த்தைகள் சொல்றோம். சிம்பிளா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம்னா இது வந்து ஒரு அந்த ஸ்பேஸ் எங்க எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்ட்ராக்ட். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இருக்குது. அடுத்து சார்ஜ்னு ஒண்ணு சொல்லுவோம். ஏன்னா சார்ஜுங்கிற வார்த்தை எதுக்கு வருதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு அடுத்து வருது. எல்லாரும் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு, நெகட்டிவ்னா தப்பு, பாசிட்டிவ்னா கரெக்ட் அப்படி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் நம்ம வீட்டுல ஒரு சுவிட்சை போட்டோம்னாலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் சேர்ந்தா தான் அந்த கரண்டே பாஸ் ஆகும். இயக்கத்துக்கு அதான் வேணும். அப்பதான் லைட் எரியும், ஃபேன் ஓடும், எல்லாமே செய்யும். அப்போ சார்ஜ்ல பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து நம்ம நெகட்டிவ்னா ஆகாது அப்படி நினைக்க வேண்டாம். உள்ளால ஒரு சர்க்குலேஷன் சைக்கிள் நடக்கணும்னா சார்ஜ் வேணும். இது சார்ஜ்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்றதுக்கு இந்த சார்ஜுங்கிற அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா அந்த சார்ஜுங்கிற அந்த வேர்டு தெரியணும். அப்புறம் ஃபோட்டான், ஏற்கனவே நம்ம வந்து ஃபோட்டான்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். பட் இருந்தாலும் இதுல சொல்லும்போது வந்து ஒரு குவாண்டம் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள் தான் சொல்லியிருக்கிறோம். இது என்னன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தான். இந்த போட்டான்ங்கிறத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தான்.
இது வந்து ஒரு ஃபோர்ஸ் கேரியர்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தை கொண்டு போறது, கடத்திட்டு போறது. அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணும்னா சார்ஜ் பார்ட்டிகிள்ஸோட இன்டராக்ட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போட்டான்ங்கிறது உள்ளால இவ்வளவு நடக்குது. மெயினா வந்து சார்ஜஸ் வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ரெண்டுல இருந்தா வருது. புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸ் இருந்து, பொதுவா புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜையும் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜையும் குடிக்கும். மூவிங் சார்ஜஸ் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மூவ்மெண்ட்ல இருக்கும்போது கிரியேட் ஆகிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்னொன்னு ஸ்டேஷனரி சார்ஜ்ங்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது ஸ்டாட்டிக்கா, அதாவது ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இந்த இன்டென்சிட்டி மாத்திரம் மாறும், ஆனா இதுல மூவ்மெண்ட் கிடையாது. மூவ்மெண்ட் இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது இருந்ததுன்னா எலக்ட்ரிக். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்குது, மேக்னெட்டிக் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எதுக்கு சொல்றோம்னா, இது வந்து இட் ப்ராபகேட்ஸ் த்ரூ த ஸ்பேஸ் அண்ட் நோ மெட்டீரியல் மீடியம் இஸ் ரெக்வயர்ட். இதுதான் முக்கியமானது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எந்த மீடியமும் இல்லாட்டாலும் டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், இன்விசிபிள் லைட், எக்ஸ்ரே, விசிபிள் லைட், எக்ஸ்ரே, காமா ரேஸ் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட இதுதான் ஒரு பாகம் தான். நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், ஏன்னா உடல்ல வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, அதே மாதிரி நமக்கு வந்து உள்ளால போட்டான் எனர்ஜி இருக்குது, பல விதமான எனர்ஜி உள்ளால கிரியேட் ஆகுது. ஸோ வெளி உலகத்துல நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபீல்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதே ஃபீல்ட்ஸ் எல்லாமே உடலுக்குள்ளாலையும் இருக்குது. உடலுக்குள்ளாலையும் இதே இது வரும். அதுக்காக தான் இந்த இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். இந்த இது என்னென்ன சார்ஜ்னா என்ன எதுன்ட்டு. இப்போ நம்மளோட உடம்புக்குள்ளால எப்படி இந்த எனர்ஜி சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது நம்ம பார்த்தோம்னா, இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் சேர்ந்துதான் உள்ளால பயோ எலக்ட்ரிசிட்டி உண்டாகுது. வெளியில நம்ம வந்து லைட் போடணும், அந்த நம்ம வந்து 230 வோல்ட்ஸ் வச்சுட்டு இவ்வளவு ஆம்பியர் வந்துன்னா அந்த பல்பு போடுறோம், எல்லாம் பண்றோம். அதே மாதிரி உடலுக்குள்ளாலே ஒவ்வொரு பாகத்திலையும் இந்த பயோ எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுது. அந்த சக்தி வடிவம் வந்து பல விதமா உள்ளால பரவுது. ஸோ உள்ளுக்குள்ளாலே அது நடக்குது. அப்போ நம்மளுடைய பாடியே வந்து ஒரு லிவிங் எலக்ட்ரிக் சர்க்கியூட்னே சொல்லலாம். அந்த எனர்ஜி சுத்துறதே அந்த மூலம் தான் உள்ளால நடக்குது. இடகலை பிங்கலைன்னு சொல்றோம் இல்லையா, இடது சுவாசம் வலது சுவாசம், இது ரெண்டுமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ். இடது சுவாசம் நெகட்டிவ் சார்ஜ், வலது சுவாசம் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த ரெண்டுதையும் இடகலையும் பிங்கலையும் கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி சர்க்குலேஷன் நடக்கும். இதுதான் உள்ளால சயின்டிபிக்கா நடக்கிறது. நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் சேரும் போது உங்களுக்கு இந்த சர்க்குலேஷன் நடக்கும். என்ன பண்றோம்? ரெண்டு கையும் எடுத்துக்கிறோம், ஒண்ணு வலது பக்கம் இடது பக்கம். சோ இந்த விரல்ல வந்து இப்போ இடது கைனா இடது கையில உள்ளது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப ரெண்டு விரலையும் தொடும்போது என்ன நடக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி சர்க்குலேஷன் ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடது சுவாசம் வலது சுவாசம் மூலம்தான் இந்த உடல் இயக்கமே நடக்குது, சக்தி பரிமாற்றமே நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இடகலை பிங்கலைன்னு என்னமோ சுவாசம்னு கிடையாது, அந்த சுவாசம் தான் மெயினா. அதாவது நிறைய 72,000 நாடிகள் இருக்கு, அதுக்கு கீழே சப்டிவிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள்லாம். ஆனா இந்த மெயினான நாடி இடகலை பிங்கலை, இடது சுவாசம் வலது சுவாசம்ங்கிறதான். ஏன்னா இதுதான் சக்திகளை எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லா கேரி பண்ணி எல்லா அங்கங்களுக்கும் கொடுக்குது, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கொண்டு சேர்க்கிறது இது மூலம்தான். இந்த சுழற்சிக்கு காரணமே அதுதான். அப்போ பிராணசக்தி ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு கை விரலை இணைக்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்னால உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாயுற மாதிரி ஏதோ ஒரு சக்தி உள்ளால பாயுது, அவ்வளவுதான். அதுதான் இங்க வந்து நம்ம முத்திரை செய்யும் போது நடக்கிற பேசிக் கான்செப்ட். அதே மாதிரி சுசும்னா நாடிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, அந்த இடகலை பிங்கலைக்கு மத்தியில் உள்ளது. அது வந்து என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு நியூட்ரல் வயர் மாதிரி ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்போது, இப்ப அதை பற்றி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மெயினா 3 நாடின்னு சொல்லுவாங்க, இடகலை பிங்கலை சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு இடகலையும் பிங்கலையும் தான் கன்சிடர் பண்றோம். எதுக்காகனா நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ் இது வந்து என்னன்னா, நம்மளுடைய உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துவது. அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ்.
அதனால நீங்க வந்து அடுத்த சுழுமுனை நாடியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது இருக்குங்கிறதுக்காக அதை போட்டிருக்கிறன்னு ஒழிய நீங்க அதை பற்றி கவலைப்பட. இடது சுவாசம் வலது சுவாசம் 2 சுவாசம் மூலம் தான் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ்னால கம்ப்ளீட்டா எனர்ஜி வந்து உடல் முழுக்க சுத்தி எல்லா பாகத்தையும் அடையுது. அப்போ எதுக்கு இதை படிக்கிறோம்? இப்போ வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒரு பேட்டரியால சார்ஜ் கொடுத்து ஃபுல்லா சர்க்குலேட் பண்ற மாதிரி தான் இந்த பிராணசக்தி வந்து கொடுக்கறது. ஏன் முதியோர்கள், அதாவது நமக்கு வந்து ஏஜ் கூட கூட இதாகுதுன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய உணர்வு தாக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாடியிலையும் போய் சில ரியாக்ஷனை ஏற்படுத்தி என்ன ஆயிடும்னா அங்க சில தடங்கல்கள் வந்துடும். அந்த சில நேரம் நம்ம விழுந்து அடிபட்டுருக்கோம், அப்ப அந்த நாடிகள் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. சில சாப்பாடுகள் ஒத்துக்கிடல அல்லது சில இது பண்ற ரியாக்ஷனால அது ஏதோ ஆயிடுது. இப்போ வேற ஒண்ணும் இல்ல, எப்படி அஸ்தமாகுதுன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பால் இருக்குது, பாலுல நம்ம வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சா என்ன ஆகும்? உடனே தெரிஞ்சிடும். இதேதான் நம்மளுடைய எண்ணங்களும் சில நேரம் அது சுரக்க வைக்கிற என்சைமையோ அல்லது நியூரோ டிரான்ஸ்மிட்டரையோ இல்லாட்டினா ஹார்மோனோ, இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல யூஸ் பண்ற வார்த்தை. ஹார்மோன் சுரக்குது, என்சைம் சுரக்குது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் சொல்றோம். ஏன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுறது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, அதே மாதிரி ஹார்மோன் சுரக்கிறது தூக்கத்துக்கு, மற்ற வேலைகளை செய்வதற்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடக்கிற என்சைம் வந்து டைஜஷனுக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒரு உடலுக்குள்ளால ஒரு இயக்கமும் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி செக்ரீட் ஆகிறதெல்லாம் எதனாலன்னா எண்ணங்களோட மாற்றங்கள்னால. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். எண்றதெல்லாம் மனசு, அந்த எண்ணத்தை உருவாக்குறது மனசு. அந்த மனசோட தாக்கம் இருந்ததுன்னா உடம்புல எல்லா தாக்கமும் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து வயதாக ஆக ஆக நம்மளுடைய தாக்கங்கள் நிறைய அடிக்கடி அடி வாங்கி உள்ளால நாடிகள் நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். விசிபிளா தெரியட்டா, ரொம்ப விசிபிளா தெரிஞ்சா அந்த நோயா வெளியே வந்துடும். நமக்கு நோய் இல்லை, நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன்னாப்ல அதுல டேமேஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து வயதானவரும் இந்த முத்திரையை செய்யும் போது அந்த டேமேஜ் மினிமமா இருந்தா சரியாயிடும். ஒரு 40 வயசு 45 வயசுக்குள்ளால முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 7 மாசத்துக்கு பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரியது கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடும். ரெகுலரா பண்ணணும். தினமும் குறைந்தபட்சம் 48 நிமிடங்களுக்கு குறையாமல் செஞ்சீங்கன்னா 40 வயசு ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கேரண்டீடு, அது சுகரா இருந்தாலும் சரி, பிபியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சரியாயிடும். ஆனால் கொஞ்சம் மேல ரொம்ப அதாயிட்டுனா டேமேஜ் அதிகம் ஆயிருக்கும். அப்போ இதை விட டேமேஜ் ஆகாம பார்த்துக்கலாம், காப்பாத்திக்கலாம். இப்போ சுகர் இருக்குன்னா அட்லீஸ்ட் இன்சுலின் லெவலுக்கு போகாம இருக்கலாம். அது வந்து போய் இன்னும் ஃபர்தரா கிட்னியை டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கலாம். அதனால நம்ம வந்து இந்த முத்திரை செஞ்ச உடனே எல்லாம் சரியாயிடும், 100% அப்படியே எழும்பி துள்ளி விளையாடலாம்னு சொல்ல மாட்டோம். குறைஞ்ச வயசுனா கம்ப்ளீட்டா ரெகுலரா பண்ண வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வயசு கூடுனால் நம்ம வந்து ஃபர்தரா நம்மளை வந்து டவுன் பண்ணாம பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த எனர்ஜி சுழற்சி வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது கிளியர் பண்ணும். அதுதான் அதுக்காக இந்த எனர்ஜி வந்து எப்படி உள்ளால ரொட்டேட் ஆகுது, அது சயின்டிபிக்காவும் சொல்றோம். இதைத்தான் நம்ம வந்து சித்தர்களும் கிளியரா சொல்லிட்டாங்க. அந்த இடது சுவாசம் எங்க இருந்து தொடங்கி அந்த பாதை எங்க வரைக்கும் போய் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ உடல் பூரா பரவுது, கையில வந்து நமக்கு வந்து அதுலயே வந்துருக்கு. அதனால கையை தொடும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல உங்களுக்கு வந்து சுழற்சி தன்னால வந்துருக்கு. அதான். அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த முத்திரை பயிற்சி வந்து நம்ம வந்து லூனார் கேலண்டர் தான் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் நம்ம வந்து சந்திர மாதம்னு சொல்றோம். என்ன நடக்குது இந்த சுவாசம் நடக்கும் போதுங்கும்போது நமக்கு வந்து சில சித்தர்களுடைய பாடல்கள் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுல வந்து வளர்பிறை தேய்பிறை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு லூனார் கேலண்டரை யூஸ் பண்றோம். அப்போ லூனார் மந்த்னா என்ன, வளர்பிறைனா என்ன, தேய்பிறைனா என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லைட் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், சித்தர்கள் வந்து எல்லாம் பஞ்சாங்கத்தையும் சரி, ஜோதிட கணக்குகளையும் சரி, எல்லாமே வந்து இந்த சந்திர மாதத்தை அடிப்படையா தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ சயின்ஸ்லயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளீனா மூன் ஃபேஸஸை வந்து ரொம்ப துல்லியமா அக்யூரேட்டா எங்களால கணிக்க முடியுது. டெட்டர்மினிஸ்டிக்னு சொல்லுவோம். ஆனா சூரியனோட அந்த ஃபேஸ, அது சோலார் மந்த்னு சொல்லுவோம், அந்த ஃபேஸஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப அது வந்து ப்ராபபிலிஸ்டிக்கா தான் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சயின்ஸ்லயே அப்படிதான் சொல்றாங்க. சந்திர மாதம், அதாவது நம்ம என்ன சொல்றோம், 360 டிகிரில
ஒரு நாளைக்கு 12 டிகிரியா வச்சு 360 டிகிரி சுத்தி வருது. அப்போ அது தெளிவா அவங்க வந்து இந்த லூனார் பற்றி அந்த லூனார் ஃபேசஸ் வளர்பிறை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றது தேர்வது எக்ஸாக்டா சொல்ல முடியுது. ஆனா சூரியனோடதுல சொல்ல முடியலன்னு சயின்ஸுமே சொல்லுது. இப்போ அந்த ஒவ்வொரு அந்த லூனார் மந்த் சந்திர மாதம்னு கணக்கு பண்ண வச்சுக்கோங்க. அதை ரெண்டு பகுதியா பிரிப்பாங்க. 15 நாள் 15 நாள். இதற்கு பேர் என்ன சொல்லணும்? பட்சம்னு சொல்லுவோம். அந்த 2 பகுதியா பிரிக்கிற 15 நாள்கள் பட்சம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பட்சத்திலும் 15 திதிகள் உள்ளன. திதிகள்னா என்னமோ பயந்துராதீங்க, தேதிகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளை குறிக்குது. திதினா ஒரு நாள், அவ்வளவுதான். தேதியத்தான் திதின்னு நினைச்சுக்கோங்க. அந்த வார்த்தை சொன்னோடனே பயந்துர வேண்டாம். சோ 2 பட்சம், 15 நாள் ஒரு பட்சம், இன்னொரு 15 நாள் இன்னொரு பட்சம். சுக்லபட்சம் அப்படிங்கிறது வந்து வளர்பிறை காலத்தை குறிக்குது. அதாவது அமாவாசையில தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் சந்திரன் வளர்ந்து வர்ற நாட்களுக்கு பேர் தான் வளர்பிறை. அந்த 15 நாட்களையும் 15 திதிகள்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். தேதிகள் தான் திதி, அவ்வளவுதான். சோ சுக்லபட்சம் அப்படிங்கிறது வந்து வளர்பிறை காலம். கிருஷ்ணபட்சம்ங்கிறது வந்து தேய்பிறை காலம். அது பௌர்ணமியில இருந்து தொடங்கி அமாவாசை வர உள்ள அந்த சந்திரனோட தேயும் நாட்களை தான் இந்த 15 நாட்களா குறிப்பிடுறோம். 15 தேதிகளா குறிக்கும். ஏன்னா அந்த வளர்பிறை தேய்பிறையோட இந்த பட்சம்ங்கிற வார்த்தையும் வரும் அடுத்த பாடல்ல. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா இது எப்படி நமக்கு வந்து இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். திருமந்திரத்துல சந்திரயோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே நிறைய பாடல்கள் இருக்கு. அதாவது பாடல் நம்பர் 851 இருந்து தொடங்கி போயிட்டே இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த அதையும் படிச்சுக்கலாம். ஏன்னா சந்திர யோகம், யோகம்னாலே யுனைட்டிங் டுகெதர், அதான் மீனிங். நமக்கு வந்து சூரியன் சந்திரன் வெளியில பிரபஞ்சத்துல இருக்கிற மாதிரி உடலுக்குள்ளாலையும் சூரியனும் சந்திரனும் இருக்குது. இந்த சந்திரனை விளங்கச் செய்வதுதான், உடலில் சந்திரனை விளங்கச் செய்வதற்கு பேர் தான் சந்திர யோகம்னு சொல்றாரு. அது நிறைய டைப் ஆஃப் யோகாஸ் இருக்குது. இதுல சந்திர யோகம் வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளால சந்திரனை கம்ப்ளீட்டா ரியலைஸ் பண்ண முடியணும். அந்த இயக்கத்தை, அதோட தாக்கத்தை, அதை ஒரு இதா கொண்டு வர்றது. அப்போ சந்திர யோகத்துல சொல்றது ஃபுல்லாவே எந்த மாதிரி நம்ம அதை கொண்டு போகலாங்கிறது போது வளர்பிறை தேய்பிறை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா இது நமக்கு வந்து இந்த முத்திரைகளுக்கு ரொம்ப ப்ரூஃபா சொல்லலாம். எய்தும் அதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது தூக்கத்து தூலத்த காயமே. மதிக்கலைங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்ல, சந்திரகலைன்னு சொல்லலாம், இல்லாட்டினா இடகலைன்னு சொல்லலாம். சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம், அதாவது சூக்கும தேகத்திலிருந்து தூல தேகத்துக்கும், தூல தேகத்திலிருந்து சூக்கும தேகத்துக்கும், அதைத்தான் மீன் பண்றாங்க இதுல. அதே மாதிரி இந்த இருவகை பக்கத்துங்கிறது வந்து அதுக்காக தான் நம்ம வந்து கிருஷ்ணபட்சமும் சுக்லபட்சங்கிற வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். வளர்பிறை தேய்பிறை அதைத்தான் இந்த வார்த்தையில சொல்றோம். வளர்பிறை வந்து சுக்லபட்சம்னு சொல்லுவோம் அந்த 15 நாள், தேய்பிறை வந்து கிருஷ்ணபட்சம் இந்த 15 நாள். இப்போ இந்த பாடல சொல்ல வார கருத்து என்ன? அதாவது புறத்தே உள்ள சந்திரன் வளர்பிறையில் வளர்வதும் தேய்பிறையில் தேய்வதும் போல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா வளர்பிறையில எதனால வளருது? இட் இஸ் கம்மிங் அவே ஃப்ரம் த சன். அப்போ இதோட சன்னோட லைட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இட். அதே மாதிரி இது சந்திரன் வந்து சூரியனை நோக்கி போகும்போது அதோடது வந்து தேய்பிறை. அந்த ஒளியில இந்த ஒளி தெரியாம போயிடும். சோ நமக்கு வந்து வளர்பிறை உடலில் சந்திரகலை பரு உடலில் இருந்து நுட்ப உடலுக்கு, அதாவது தூல சூக்குமம் சொல்றாங்க இல்லையா, தூல உடல் வந்து பரு உடல், சூக்கும உடல் வந்து நுட்ப உடல். இதுல என்ன சொல்றாங்க? எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள். வளர்பிறையில வளர்றதும் தேய்பிறையில தேய்வது மாதிரி வெளியில இந்த யூனிவர்ஸ்ல, இந்த பிரபஞ்சத்துல நம்ம உடலுக்குள்ளால இந்த சந்திரகலை வந்து பருவுடலில் இருந்து நுட்ப உடலுக்கு ஏறியும்
தூலத்திலிருந்து அதாவது சூக்குமத்துக்கு ஏறியும் தேய்பிரையில் நுட்ப உடலிலிருந்து பரு உடலுக்கு இறங்கியும் வரும். அதுதான் சொல்றாரு. 3 லைனோட மீனிங் இதுதான். அப்ப இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா எக்ஸ்பிளனேஷன் தேவை. இப்ப பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த 15 நாள்ல, அதாவது பௌர்ணமின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வானத்துல முழுசா அந்த ஒளி வீசுற சந்திரனை பாக்குறதுதான். இது என்ன சித்தருடைய தத்துவத்துல இது சிரசோட உச்சியோட தொடர்புடையது. மேல பௌர்ணமினாலே உச்சியை குறிக்கும். அமாவாசை நாளுங்கிறது சந்திரன் வானில் தெரியாத இருள் நிறைந்த காலம். இது மனித உடலின் பாதத்தோட தொடர்புடையது. அப்போ பௌர்ணமி உச்சோட சம்பந்தப்பட்டது, அமாவாசை பாதத்தோட சம்பந்தப்பட்டது. இப்போ இதுல நமக்கு என்ன சொல்றாங்க, அதாவது பரு உடம்பு, நுட்ப உடம்பு. நம்ம அதான் பரு உடம்பு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், நம்மளுடைய கோஷங்கள். நுட்ப உடம்பு அந்த கரணங்கள். இப்ப இதுல என்ன சொல்லுதுன்னா, சந்திரன் வளர்பிறையில் உடலின் வலது பக்கம் பாதம் முதல் தலைவரை ஏறும் போதுன்னு எடுத்துக்கணும். பாதம் முதல் தலை. ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு நுட்ப உடம்பு. அப்போ அந்த நுட்ப உடம்புல இருந்து நமக்கு இது முதல்ல கீழே இருந்து மேல போறது இது நுட்ப உடம்புங்கிறதுனால தூள உடம்புல இருந்து நுட்ப உடம்புக்கு போகுது, நுட்ப உடம்புல இருந்து இந்த பரு உடம்புக்கு வருது. அதான் ஏரியும் இறங்கும் அந்த டைரக்ஷன் கொடுத்துக்கோ. எக்ஸாக்டா அந்த ஒரு லைன்ல தான் போகுதுன்னு கிடையாது, புரிதலுக்காக சொல்லியிருக்குது. அந்த இதோட மீனிங் என்ன, ஏறுதல் இறங்குதலுக்குரிய எக்ஸ்பிளனேஷனா இது. வலது பக்கம் இடது பக்கம் நமக்கு எந்தெந்த கோஷங்களையும் இதையும் குறிக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இது சந்திரன் வளர்பிறையில் உடலின் வலது பக்கம் பாதம் முதல் தலை வரை ஏறும்போது, பாதம் முதல் தலை வரை ஏறும்போது பரு உடம்பிலிருந்து நுட்ப உடலுக்கு ஏறும். அதாவது இந்த சைடு பரு உடம்பு. சோ இங்க இந்த நுட்ப உடம்புக்கு ஏறிட்டே போகுது மேல, எங்க பாதத்துல இருந்து தலை வரைக்கும். இந்த 15 நாட்களும் கடைசியில பௌர்ணமில முழுசா சேர்ந்துரும். அதே இது அதுக்கு அடுத்தது என்ன ஆகும், தேய்பிரையில என்ன ஆகும், இடது பக்கமாக தலையிலிருந்து கால் வரை இறங்கும் போது நுட்ப உடலில் இருந்து பரு உடம்புக்கு இறங்கும். இங்க இங்க இருந்து திருப்பி அங்க இருந்து கீழே இறங்குது. சோ இதுதான் அந்த இதோட அர்த்தம். இப்ப நம்ம பாடலோட பொருளை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்ப நமக்கு பொதுவா சந்திரன் நமக்கு வளர்பிறையில என்ன ஆகும்போது அதோட ஒளி நமக்கு தெரியும். ஒளி தெரிஞ்சுக்கிட்டே வருதுங்கிறது நமக்கு அந்த மனமும் எப்பவுமே நம்மளுடைய இது பிரகாசமாகி அது மேல் நோக்கிய எண்ணத்தோடே போகும். அதுதான் அந்த வளர்பிறையோடது. தேய்பிறையில என்ன ஆகும்னா அந்த சக்தியை ஃபுல்லா அதை அடக்கி வச்சுக்கணும், வெளியில வராது. ஏன்னா அது இப்போ தேய்பிறையில பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சமே நமக்கு வெளியே வராது, சந்திரனோட வெளிச்சம் வராது. அது அப்படியே உள்ளால அடக்கி வச்சுக்கும். அப்படி அடக்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பருவுடலுக்குரிய இயக்கத்துக்கான சக்தி உள்ளாலே இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவோம். அதே டைம்ல அந்த சந்திரன் வளர்பிறை டைம்ல வரும்போது அந்த பிரகாசம், அதோட பிரகாசம் நம்மளுடைய மனம் பிரகாசமாகி நம்மளுடைய கீழ்முகமான எண்ணங்கள்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் நம்ம பௌர்ணமியோட அதோட அந்த தியானத்துக்குலாம் நல்ல நாள்னு சொல்றது காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனசு மேல் நோக்கிய எண்ணத்துல போகும், ஈஸியா போகும். அதுக்கு சாதகமான நாட்கள், இயற்கை அதுக்கு சாதகம் பண்ணி கொடுக்குது. சோ இதத்தான் அவங்க ஏறி இறங்குங்கிறத சொல்றாங்க. இப்போ அதுல கடைசி லைன் பாத்தீங்கன்னா, துய்யது சூக்கத்து தூலத்த காயமே சந்திரகலை விளக்கத்தால் நுட்ப உடலும் பரு உடலும் தூய்மையாகும். கிளியரா சொல்றாரு. இது கோஷங்களும் அந்த கரணங்களும் தூய்மைப்படுத்தப்படுகின்றது இந்த சந்திரகலையினால. என்னது, இடகலை பிங்கலை ரெண்டும் இந்த இது பண்ணும்போது. அப்போ நம்ம பண்றதும் இந்த வளர்பிறையையும் தேய்பிறையையும் வச்சு எதுக்கு பண்றோம்னா இதுதான் காரணம். அதுக்குரிய ப்ரூஃபா இது. வளர்பிறையில அது நல்லா பிரைட் ஆகி அந்த மனசு நல்லா பிரைட் ஆயிட்டு இருக்கும். தேய்பிறையில மனசு அப்படியே ஒடுங்கி உடலோட தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் வேலைகள் அதிகமா நடக்கும். சோ இதத்தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கத நம்ம இன்னும் அந்த சக்தியை அந்தந்த நேரத்துல, இயற்கையில இந்த சுழற்சி தானா நடக்குது. இயற்கையில
அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம், தூண்டி விடுறோம். அப்படி தூண்டும் போதுதான் உங்களுக்கு வந்து இந்த சுத்திகரிப்பு அல்ல சுத்தப்படுத்துறது நடக்குது. மனசுக்கும் நடக்கும், உடலுக்கும் நடக்கும். அதுதான் இந்த இதுல உள்ள ப்ரூஃப். அதாவது நமக்கு என்ன சொல்றோம், சந்திரகலை இயக்கத்தால் பருவுடலான பஞ்சகோசங்களும் நுட்ப உடலான அந்த கரணங்களும் தூய்மையாகும். அதே மாதிரி நுட்ப உடல் வந்து தூய்மை பெறுவதற்கு ஏற்ப பரு உடலும் தூய்மை வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய அந்த கரணங்கள் தூய்மைப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய பஞ்ச கோஷங்களும் தூய்மைப்படும். ஏன்னா பஞ்ச கோஷங்கள் தான் அந்த கரணங்கள் வந்து விளையாடுற பிளாட்ஃபார்ம். அது நடத்துற லீலைகள் எல்லாம் இந்த கோஷங்கள் மேலதான். சோ அந்த கரணங்கள்ல உள்ள தாக்கங்கள் எல்லாமே கொண்டு போய் இங்க போய் சேர்த்துரும் கோஷங்கள்ல, உடல்ல. அப்போ நமக்கு உடல்ல தாக்கம் தெரியுறதுலாம் அந்த கரணங்களோட தாக்கம் அதிகம் ஆக ஆகதான் இதை தெரியும். நம்ம பொதுவா அதை ஈஸியா கண்டுக்கிறது இல்லை, அந்த கரணங்களுடைய தாக்கத்தை. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கோவப்படுறோம்னு வைங்களே, அது ஒரு தாக்கம் தான். அதுவே நோய்க்கான அறிகுறி தான். ஒரு பயம், அதுவுமே ஒரு தாக்கம் தான். இந்த பயமும் இந்த இதுதான் நமக்கு வந்து இது கிட்னி அஃபெக்ட் பண்ணும். பயம் கிட்னியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். எதை எடுத்தாலும் பயப்படுறது. அது வந்து தெரியும் நமக்கு வந்து அதை சில நேரம் நம்ம வந்து தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம வந்து அதை காட்டாம அடக்கி வச்சுக்குவோம். நமக்கு நாமே தெரியும், அந்த மனத்தோட விகாரங்கள் நமக்கே தெரியும். எதுக்காக இவ்வளவு நேரம் இந்த எல்லாத்தையும் சொன்னேன்னா, ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் எல்லாம்னா, அந்த எண்ணங்கள் பிறந்த உடனே, எண்ணம் தொடங்கின உடனே அது நல்ல எண்ணமா இருந்தா நம்மள்கிட்ட சுரக்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆகட்டும், ஹார்மோன் ஆகட்டும், என்சைம் ஆகட்டும், நல்ல வேலையை செய்யும். உடலை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறோம். எண்ணம் கெட்ட எண்ணமா இருந்ததுன்னா சுரக்கிறதும், நான் சொன்னேன் இல்லையா, பாலில கொண்டு போய் எதை புழிஞ்சது மாதிரி எலுமிச்சையை புழிஞ்சோன்னா என்ன ஆகும், அது திரிஞ்சு போகும். ஒரு டம்ளர் பால்ல ஒரு சொட்டு விஷத்தை சேர்த்தா என்ன ஆகும், மொத்தமே விஷமாயிடும். இதுதான் உடலுக்குள்ளால நடக்கிற தாக்கம். இதைத்தான் நம்ம வந்து சயின்ஸ்ல என்சைம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதுன்னு பல சொல்லிக்கிட்டோம், ஹார்மோன்ஸ்னு சொல்றோம். இப்போ சயின்ஸ்லயும் இந்த இதுபடி அவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, எந்த அளவுக்கு சந்திரனுடைய அந்த சந்திர கிரணங்கள் வந்து நம்ம உடல்ல தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஹார்மோன்ஸை தாக்குது, மனநிலைய தாக்குது, அந்த தூக்கத்துல ஏற்படுற அந்த பேட்டர்னை அது வந்து வேரி பண்ணுது. நம்ம உடலுக்குள்ளால நடக்கிற அந்த சுழற்சிய, ஆனா சத்கா லூனார் ரிதம்னு சொன்னேன், அந்த சுழற்சியிலையும் இதோட வேலை இருக்குன்றது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம வந்து அல்ட்ராடியன் ரிதம், சிர்காடியன் ரிதம், சிர்கா லூனார் ரிதம், 3 விதமான அந்த கால ஒழுங்குமுறை உடலுக்குள்ளால ஏற்படுதுங்கிறது பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த ரிதம்ங்கிறது இந்த சூரிய கிரணங்களால், அந்த ஒளியினால நமக்கு உடலுக்குள்ளால இவ்வளவு தாக்கம் வருதுங்கிறத ஸ்டடி பண்றது வந்து குரோனோ பயாலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட். குரோனோ பயாலஜி. அதே மாதிரி நமக்கு வந்து நியூரோ தியாலஜின்னு ஒரு சயின்ஸ்ல ஒரு பாடம் இப்பதான் அதெல்லாம் படிச்சுட்டு வராங்க. அந்த நியூரோ தியாலஜிங்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, நியூரோ சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் கம்பேர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா நிறைய பேர் நம்பிக்கை கிடையாது, அது வந்து மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அதுலயும் ரிசர்ச் போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்கலாம், குரோனோபயாலஜினா என்ன, நியூரோ தியாலஜினா என்ன. ஏன்னா உள்ளால நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளால மருத்துவத்தினால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதே இது வந்து நமக்கு வந்து சித்தர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதோட இயக்கம் வந்து இந்த தாக்கத்தை உண்டாக்கும், இந்த மாதிரி சுத்தப்படுத்தும்னு சொல்லிட்டாரு. சும்மா சொல்லல, அவங்க அனுபவிச்சுதான் சொல்லியிருக்காங்க. எப்படி இது வந்து தூள உடம்பையும் சூக்ம உடம்பையும் சுத்தப்படுத்துன்னு சொல்றோம், அதே மாதிரி இது வந்து இப்படி ஏறி இப்படி இறங்கி வருதுங்கிறதையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. புறத்தில் உள்ள சூரியன் எப்படி இது பண்ணுதோ அதே இதுதான் இங்கேயும் நடக்குது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம். சோ சயின்ஸ்லயும் சொல்றாங்க, இதுலயும் சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த முத்திரை செய்யும் போது கண்டிப்பா இந்த சுத்திகரிப்பு நடக்குது. இது சுத்தமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து அந்த கரணங்கள் சுத்தமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க
உடல், அதாவது பஞ்சகோஷங்களால உடலும் சுத்தமாகும். சோ முதல்ல சுத்தப்படுத்தியாச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த் வந்து நார்மல் ஆயிடும். ரொம்ப அசுத்தம், ஏன்னா நமக்கு வந்து வயது ஆக ஆக அசுத்தத்தின் அளவு கூடுறதுனால அதை சுத்தப்படுத்துறதுக்கு நாள் ஆகும். ஆனா ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொட்டீன் ஒர்க்கா. அப்போ சுத்தமாகும், உங்களுக்கு வந்து மனது தெளிவாகும், புத்தி தெளிவாகும், சிந்தனை சுத்தமாகும். சித்தர்கள்னால என்ன அர்த்தம்? பியூர் சித்தம், சுத்தமான சிந்தனை உள்ளவர்கள் தான், சித்தம் உள்ளவங்க தான். சுத்தமான சித்தம் உள்ளவர்களே சித்தர்கள். அது வந்து மனசு, அடுத்தது புத்தி, அடுத்தது சித்தம். அகங்காரம் வந்து தொழிற்படுத்துறதுதான். இதுல இருந்து டெசிஷன் எடுத்தோன்னு இது பண்ணுப்பா, மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்தந்த அங்கங்களுக்கு அதை சொல்லி, கை இப்படி போ, கால் இப்படி போ, வாயிட்ட பேசு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுலாம் நமக்கு வந்து அது நடக்கிறது. சோ நம்மளை பொறுத்த அளவுல உள்ளால எந்த மாதிரி இயக்கம் நடக்குது, என்னென்ன நடக்குதுங்கிறதுலாம் இதேதான் நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாடல் வந்து எப்படி தூள இடத்துல தூள உடல்ல இருந்து சூக்ம உடலுக்கு எப்படி ஏறுது, எப்படி இறங்குது, அது வந்து வளர்பிறை தேய்பிறையோடு சம்பந்தப்பட்டது. சோ உடலுக்குள்ளால உள்ள சந்திரனை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னால் உங்க உடம்ப தூய்மைப்படுத்தலாம். அதாவது வளர்பிறை சந்திரனும் தேய்பிறை சந்திரனும் தான் கணக்கு பண்ணணும் நம்மளை பொறுத்தளவுல. இந்த முத்திரையில கணக்கு பண்றது வந்து நீங்க சூரியன்னா சூரியகலை அதெல்லாம் குழப்பவே வேண்டாம். இந்த சந்திர கலை, இடகலை, பிங்கலைங்கிறது வந்து நம்ம உடலை வந்து வளர்பிறை சந்திரனாகவும் தேய்பிறை சந்திரனாகவும் இருக்கும்போது என்ன நடக்குதோ வெளி பிரபஞ்சத்துல அதே இது உள்ளாலையும் நடக்குது அப்படிங்கறதா இதோட விளக்கம். அடுத்தது இன்னொரு பாட்டு அவர் சொல்லியிருக்காரு. தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து, எல்லாதான் பட்சம்தான், வளர்பிறை தேய்பிறைத்தான் சொல்றாரு. தாரகை மின்னா சசிவளர் பக்கத்து, தாரகை பூவில் சகலத்தி யோனிகள், தாரகை தாரகை தானான் சொர்பமே. இதுக்கு என்ன விளக்கம்னா, தேய்பிறை நேரத்துல கீழ்முகமா வரும்போது மூலாதாரத்துல உள்ள ஒளி பிரகாசம் அடையும். மூலாதாரங்கிறது கீழே, அதாவது அது வந்து நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய ஆசைகள், பற்றுகள் எல்லாம் நிறைஞ்ச இடம் அது. அதே மாதிரி வளர்பிறை அனுசரித்து மேல்முகமான போது மூலாதாரத்தில் பிரகாசம் இருக்காது, அது ரொம்ப வந்து தொழில்படாது. மூலாதாரத்தில் உள்ள ஒளியில் எல்லா ஜீவர்களும் உள்ளன, எல்லா உயிர்களும் அங்க இருக்குது. சோ மூலாதார சக்கரத்துக்கு காரணமான அக ஒளியே சகல ஜீவர்களின் சொரூபமாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகும்னா, தாரகை மின்னுதல் அப்படிங்கிறது வந்து இந்த மூலாதார சக்தி அதிகரிச்சுட்டே போய் திருப்பி வந்து சந்திரனை இருள கொண்டு போய் தள்ளிடுது. தேய்பிறை காலத்துல அதாவது இருட்டு அதிகமாயிட்டே வருது தேய்பிறையில. அப்போ மனம் வந்து என்ன ஆகும்னா உலகத்தை நாடும், உலக வாழ்வியலும் கீழான ஆசைகள்லயுமே நாட்டம் இருக்கும். ஏன்னா அந்த இருள்னால தேய்பிறையில. அதே மாதிரி தாரகை மின்னாதென்றால் அப்படின்னா மூலாதார சக்தி குறைஞ்சி மனம் மேல்நிலையை நாடும். அப்ப என்ன ஆகும்னா சுக்லபட்சத்துல ஜீவர்கள் அறிவு விளக்கம் பெற்று சிரசின் மேல் ஒளியில் விளங்குவர். இந்த ரெண்டு பாட்டை நீங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்திரைகள் வந்து கான்செப்ட் அப்படியே இதுல ஃபிட் ஆகும். அந்த வளர்பிறை தேய்பிறையில எப்போ, அதாவது வளர்பிறை டைம்ல நமக்கு வந்து நீட்டா மனசு வந்து நல்ல ஒரு இதுல மேல்முகமா இருக்கும். அதனால மேல்முகம் போறதுனா உயர்ந்த எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், அதே மாதிரி புத்தியும் பாசிட்டிவா வேலை செய்யும், எல்லாம் அந்த பிரைட்னஸ் பிரகாசத்தினால் நடக்கும். தேய்பிறையில என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆசைகளும் இதுவும் தான் அதிகமாகி நம்மளோடது உலக வழக்குலையும் இதுலயுமே முங்குறது மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டும் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்குது. ஒண்ணு வந்து உலகியல் வாழ்க்கையில உள்ளால இறங்கி நம்ம வந்து நல்லது கெட்டதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தது இங்க போகும்போது அதோட தாக்கத்தினால் நமக்கு வந்து அதோட சுத்திகரிப்பு, அதைத்தான் பிஎன்எஸ் எஸ்என்எஸ், பாராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டம் தான் இந்த வளர்பிறை தேய்பிறையோட இதுதான். நமக்கு சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடதுகோள் வலது அரைக்கோளம் இடது அரைக்கோளம்,
இந்த ரெண்டு பகுதியுமே ஒர்க் ஆகுறது வந்து இந்த வளர்பிறை தேய்பிறை கான்செப்ட் தான். அதுதான் சயின்ஸ்க்குரிய விளக்கம். இது வந்து திருமுறளுடைய பாடத்துக்குரிய விளக்கம். அப்புறம் இன்னொன்னும் இது வந்து ரொம்ப நான் இதுன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதாவது 26 பெண்களை 12 ஆண்களை பேராம புக்கு பிடித்து கொடு வந்து நேராக தோன்றும் நெருப்புறவே வெயில் சீராக சந்திரன் அஞ்சுமே தென்னே அப்படின்னா சூரியகலை சந்திர கலைகள் 2 இது இருக்கு. அதான் பார்த்தோம். இட சுவாசம் வலது சுவாசம் 2 பார்த்தோம். இந்த 2 நாடிகள் வழியாக இயங்கும் பிராணனை புறத்தே செல்லாமல் பிடித்து இந்த பிராணனை வந்து வெளியில வேஸ்ட் பண்ணாம நடுநாடியின் வழியாக மேலேறி செல்லும் சக்தியோடு சேர்ந்தால் அதுவே பேரானந்தம்னு சொல்றாரு. இது வந்து நம்ம வந்து இது என்னன்னா நாளடைவுல நம்ம இந்த சந்திர வளர்பிறை தேய்பிறையில இந்த முத்திரைகள் செய்ய 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 கடைசியில நம்மளுடைய பிராண சக்தி வந்து உள்ளாலேயே சுழற்சியா கொடுத்து நிறுத்தப்படும். அதுதான் வந்து மெடிடேஷனோட டாப் மோஸ்ட். இது அந்ததையும் நமக்கு வந்து இது வழிவகுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த இதுவும் சோ நீங்க அந்த திருமந்திரத்துல கொடுத்துருக்க சந்திரயோகம் எல்லாத்தையுமே பண்ணலாம். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா வளர்பிறை தேய்பிறையில நடக்கிற நிகழ்வுகளை தான் சொல்லுது. நான் ஒரு செலக்டிவா 2-3 பாட்டா சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பாடலே சொல்லிட்டாரு, மனமும் உடலும் பாடி அண்ட் மைண்ட் சுத்தமாகனா இது 2 தேவை, இந்த முத்திரைகள் தேவை. ஏன் நம்ம வந்து முதுமையானவர்களுக்கு இது ரொம்ப அவசியம்னு பாக்குறோம்னா ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆயிருச்சு. நம்ம சொல்லலாம் நான் நல்லா தெளிவாதான் இருக்கேன்னு, ஆனால் உள்ளுக்குள்ளால நம்மளுடைய பல பதிவுகள் பல காலமா நம்ம அனுபவிச்ச எல்லா அனுபவங்களும் ஏதோ ஒரு அழுத்தத்துல உள்ளால இருக்கும். அதை உள்வாங்க சில விஷயத்த நம்ம உள்வாங்காம விட்டுருப்போம். நிறைய விஷயங்கள் உள்ளாலே மடங்கி இருக்கும். இப்ப முத்திரை செய்யும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கோபமா வருது, எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருதுங்கிறாங்க. அதெல்லாம் உள்ளால தோண்டி எடுக்குது அந்த மெமரிய. சோ அந்த இம்பாக்ட் இருக்குங்கிறத உங்களால உணர முடியுது இல்லையா? அந்த வளர்பிறை காலத்துல வலது சுவாசத்துல தான் பண்ணணும், இடது சுவாசத்துல தான் பண்ணணும். ஏன்னா 2 பேலன்ஸ் ஆகணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சர்க்குலேஷன் நடக்கணும். ஒரு வெப்பம் வந்து தொழில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே இதை வந்து நம்ம வந்து அதை கூல் பண்ணோம்னா அதை வந்து பேலன்ஸ் பண்றது. அந்த இயக்கம் நல்லபடியா இயங்குறதுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சார்ஜும் கரெக்டா பேலன்ஸ்டா போகணும். அந்த பேலன்சிங் பண்றத நமக்கு கொடுக்கறது இந்த முத்திரை. ஏன்னா 2ஐயும் தொடும்போது இங்க தொடாம இருந்தாலும் இது நடக்கும். நம்ம 2 விரலையும் தொடலைன்னா நடக்காதான், நடக்கும். நம்ம சுவாசம் நேச்சுரலா நடக்குது, அது வழியாவும் போகும். பிரச்சனை என்னன்னா நாளாக நாளாக அந்த நாடிகள் டேமேஜ் ஆகி நாடிகள் அடைப்புலாம் இருந்து, நாடிகள்னா நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து 1,00,000த்துல 1 பங்கு ஒரு முடியல, அதை விட சின்னதாவும் இருக்கு. அவ்வளவு நுணுக்கமான நுட்பமான நாடிகள். அந்த பாதையில தான் சக்தி எல்லாம் போகுது. சில இடத்துக்கு செல்லு லெவல் போகும்போது அந்த அளவு போகும். இப்போ வெளியே பாக்குறதுக்கு அந்த வெயின்னு சொல்றோம், ரத்த நாளங்கள்லாம் அதுல ரத்தம் போறது நமக்கு தெரியும், பிசிக்கலா தெரியும். சில இடத்துல நீர் போகுதுன்னா அந்த குழாய் வழியா நீர் சிறுநீர் வெளியே வருதுன்னு தான் தெரியும், இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா ரொம்ப நுட்பமா போகும்போது, நுட்பமா ரொம்ப சின்ன சின்ன சைஸா போகும்போது தெரியாது. அதுல சக்தி ஓட்டம்ங்கிறது வந்து அந்த வாயுக்கள் சுமந்து செல்ற ஒரு சக்தி தான். அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு அடைப்பு இருந்தால், அடைப்புன்றது என்னது, நம்மளுடைய எண்ண தாக்கத்தினால அங்க செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து மாத்தி சுரந்துடுறது, அதிகம் சுரந்துறது, குறைஞ்சு சுரந்துறது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வித்தியாசம் ஆயிடுறது. அப்ப அதுல சுரக்கக்கூடியது வந்து அங்க போய் அது வந்து ஒரு டாக்ஸிசிட்டினா ஒரு விஷத்தன்மை உண்டாக்கி அந்த இடத்துல அதை அடைப்பு உண்டாக்கிடும். நார்மலா போறது போகாம ஆயிடும். சோ இப்படி அங்கங்க சின்ன சின்ன அடைப்புகள் இருக்கலாம், டேமேஜ்னால வரலாம். இப்போ இந்த பயிற்சி செய்யறதுனால இது வந்து ரொட்டீனா நமக்கு வந்து பிராணசக்தி வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஏன் இந்த முத்திரையை பண்றோம்னா, முத்திரை பண்ணும்போது ஒண்ணு வந்து ஆன்மா விரலை வச்சுக்கிறோம். இங்க ஆனந்தமய கோஷமும் ஆன்மா விரலும். ஆன்மா எப்பவுமே பிரபஞ்சத்தோட கனெக்டட், அசோசியேட்டட். எப்பவுமே அதுல இருந்து அதை சக்தியை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும், உள்ளால சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆன்மா வந்து சக்தியை சுத்த வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி எப்பவுமே ஆன்மாவோட உண்டு. அப்போ அந்த ஆன்மா விரலை கொண்டு போய், நடுவிரல் ஆகாய கூறான அந்த விரலை கொண்டு போய் இன்னொரு விரலை தொட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல அந்த சுழற்சி ஸ்டிமுலேட் பண்ணும், அந்த நாடிகளை தூண்டும். தூண்டுதுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கங்க அடைப்பு இருந்தா போய் ப்ரெஷரைஸ் ஆகி உள்ளால தட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கரண்ட் நீங்க 2தையும்
பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தோம்னா கரண்ட் பாயுது இல்லையா, இது மாதிரி கண்டிப்பா ஃபோர்சிபிளா உள்ளால போய்கிட்டே இருக்கும். அப்ப போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அடைப்பு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து அடைப்பை திறக்கும். ஒரே நாள்ல டப்புன்னு போய் திறந்துராது. அது எவ்வளவு அளவு இருக்குது, எவ்வளவு அஸ்தம் இருக்குது, அதை பொறுத்து நமக்கு அந்த சுத்திகரிப்பு நடக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால்தான் இதுதான் உள்ளால நடக்கிற விஷயம். நமக்கு முத்திரை செய்யும் போது என்னென்ன நடக்குன்னா இதான் நடக்குது. நீங்க தொட்ட உடனே தெரியுது, ஏதோ ஒண்ணு உள்ளால பாயுதுன்னு தெரியுது. பிராணசக்தி பாய ஆரம்பிக்குது. மற்ற நேரமும் பாயும், இயற்கையாவே பாயும். வளர்பிறை காலத்திலையும் தேய்பிறை காலத்திலையும் இதே வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. மனசு நல்ல விதமா நினைக்கும், வளர்பிறையில தேய்பிறையில விவசாயம் நடக்கும், மனசு தாக்கம் எல்லாம் வரும். இதுக்கு வந்துதான் இந்த பிராணசக்தி சுற்று நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது எதனால குறைஞ்சு போகுதுன்னா, நாளாக ஆக ஆக நம்மளுடைய உணவுகள் எண்ணத்தாக்கங்கள்னால அது கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கப்பட்டது. அதுக்காக இது வந்து நமக்கு முதியோருக்கான முத்திரைன்னு ஏன் சொல்றோம்னா, இவங்களுக்கு இந்த தாக்கம் அதிகம் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா தெரியும். மருந்து மாத்திரை சாப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலா இதையும் பண்ணுனா இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். அதான் ட்ரக்லெஸ் தெரப்பி, சப்ளிமெண்டரி தெரப்பின்னு சொல்றோம். கூடுதல் சிகிச்சை முறை. சப்ளிமெண்டரினா இது தவிர அடிஷனலா இதையும் பண்றோம். அதே மாதிரி ட்ரக்லெஸ், மருந்தில்லாத மருத்துவம். மருந்தில்லாத மருத்துவம் 10 பைசா செலவழிக்க வேண்டாம். இதுக்குன்னு பெருசா ஒரு யோகா மேட்டோ ஏதோ வாங்கி பெரிய ஜிம் மாதிரி வச்சு ஒன்னும் செய்ய வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த சொல்ற முறைப்படி பயிற்சியை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளால இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்து அந்த இது நமக்கு இது பண்ண உடனே பிராணசக்தி நிறைய போக ஆரம்பிக்க உள்ளால உள்ள டாக்ஸிக் கண்டென்ட் எல்லாம் வெளியே தள்ளிரும். அதனாலதான் இந்த தலைவலியா வாரது, சில நேரம் வேர்வை வாரது, வேர்வை மூலம் அது வெளியே தள்ளுதுன்னு அர்த்தம். ஊறல் வருதுன்னா அது மூலம் வெளியில எப்படியோ தள்ளுது. பலருக்கும் பல விதமா கொஞ்சம் தள்ளும். அதனால ஆரம்பத்துல சில சின்ன சின்ன இம்பாக்ட் இருக்கும். அந்த தடங்கள்ல வரும்போது பிராணசக்தி உள்ளால ஃப்ரீயா போகாதனால அதுல உள்ள இருக்கிற டாக்ஸிக் கண்டென்ட்னால தான் உங்களுக்கு இந்த இம்பாக்ட் எல்லாம் வாரது. பயந்துட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு கேப் விட்டுட்டு பண்ணிக்கோங்க. உடம்பு அதுக்கப்புறம் செட் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 அந்த அடைப்பு வந்து நீங்கிரும். அப்போ கொஞ்சம் பிராணசக்தி உள்ளால பாய ஆரம்பிச்சிடும். அப்போ சக்தி ஓட்டம் நல்லா உள்ளால ஆரம்பிக்க ஏன்னா இந்த பிராணசக்தி வந்து சுத்தமான சக்தி, உயிர் சக்தின்னு சொல்றோம். அந்த உயிர் சக்தி என்ன நல்ல தண்ணியை வச்சு தானே மற்றதை கழுவ முடியும், சாக்கடையை வச்சு கழுவ முடியுமா? முடியாது. இதுல இந்த சக்தி பிராணசக்தின்னு ஏன் சொல்றோம்னா, அந்த உயிர் சக்தி வந்து ரொம்ப சுத்தமானது, பியூரிட்டி. அதுதான் ஆன்மா அந்த வேலையை தான் பண்ணுது. அதை ஃபுல்லா பியூரா அந்த ரொம்ப நுட்பமா போய் பண்றதுனாலதான் மெதுவா தான் அதோட ரெக்கவரி இருக்கும். ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். விடாம பண்ணணும். ஒரு வாரம் 2 வாரம் பண்ணிட்டே எனக்கு ஒண்ணும் தெரியலைன்னா ஒழுங்கா பண்ணலன்னு தான் அர்த்தமா ஒழிய, இது வரைக்கும் பண்ணவங்க யாருமே எனக்கு தெரியலன்னே சொல்லல. ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குது, கண்டிப்பா இருக்குது. நல்ல விதமா, பேட் இம்பாக்ட் எல்லாம் இல்ல, நல்ல விதமா தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 3 மாசத்துக்கு மேல ஒரு குரூப்ல ட்ரையல் விட்டுட்டு தான் இந்த கிளாஸே வந்து சுவாமி வந்து நடத்தணும் நாங்க. ஏன்னா சும்மா நம்ம பாட்டுல தெரிஞ்சிருச்சு சொல்றோம்னு இல்லை, எல்லாத்தையும் அனுபவபூர்வமா பார்த்துட்டு தான் இந்த சொல்லியிருக்கோம். சோ உங்களுக்கு இந்த முத்திரை வந்து வெறுமென ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க, வளர்பிறை தேய்பிறை அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னதுக்கும் நம்மளோட சயின்ஸ்லயும் அதே இதுவும் ஒத்து போகுது. சயின்டிபிக்காவும் இதை வந்து நம்ம இது பண்ணலாம். உள்ளால உள்ள அந்த சக்தி சுழற்சி இப்படி நடக்குது, அதைதான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த போன பாட்டுக்குள்ளதான் இந்த 2 இதையும் சேர்க்கும் போது நமக்கு வந்து இந்த பிரணவ ஒளிங்கிறது இந்த பிராணசக்தி நல்லா போய் நல்லா சுத்தமாகும். அவ்வளவுதான். அதுதான் இதோட கான்செப்ட். சோ இது வரைக்கும் இந்த நம்ம உள்ளால அந்த வளர்பிறை தேய்பிறை சந்திரனோட எஃபெக்ட் அந்த வளர்பிறை தேய்பிறையில, அதனாலதான் நம்ம வந்து வலது சுவாசத்துல இந்ததையும் இடது சுவாசத்துல இந்த விரலையும் சேர்த்து நம்ம 2ஐயும் வச்சு அந்த பிராணசக்தி இதை பண்றோம். இதுதான் இதோட அடிப்படை தத்துவம். அந்த புரோட்டோகால்ல 2ஐயும் பார்த்தோம். நோக்கம் என்னன்னு கொடுத்தோம், அடிப்படை தத்துவம் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது முன் நிபந்தனைகள் மேடம் அழகா சொன்னாங்க. சுவாச ஓட்டம் எப்படி, எந்த சைடு, லெஃப்ட் சைடா ரைட் சைடா ஓடுதான்னு பார்த்து பண்ணணும். மனம் சார்ந்த பிரச்சனையா உடல் சார்ந்த பிரச்சனையா அங்க தகுந்தபடி அந்த மனம் சார்ந்ததுன்னா அதுல என்ன பிரச்சனை, மனசுல புத்தியா சித்தமா அகங்காரமானா அதுக்குரிய விரலை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி பிரச்சனை வலியின் தீவிரத்தன்மைனா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னா முதல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அல்லட்டா ரொட்டீனா மனம் புத்தி சித்தம் ஆரோம்னு வரிசை எல்லா வரலையும் ஒண்ணு போல பண்ணிட்டு வரலாம். அது வந்து ஒரு சீக்வன்ஸ்ல பண்றது, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது வந்து வரிசையா அப்படி பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்ல, எனக்கு இது வந்து இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு முதல்ல சால்வ் பண்றது பண்ணலாம். அந்த பர்டிகுலர் அதனாலதான் நம்ம வந்து மூதவர்கள் எடுத்து பண்ணுங்க,
இந்த சுகருக்குன்னா மோதிர விரல் இடது கையிலையும் வலது கையில வந்து நமக்கு வந்து ஆள்காட்டி விரலையும் எடுத்து பண்ணுங்க. இப்படி இதுதான் அந்த பிரச்சனையோட தீவிரத்துக்கு தகுந்தபடி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தயார்நிலை பயிற்சி. அதுதான் வந்து பிரிலிமினரி எக்ஸசைஸ் சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம இது பண்ண முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த இதை வந்து மேடம் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சோ நீங்க கண்டிப்பா செய்யும் போது உங்களுக்கு தன்னால ஆயிடும். இது வந்து இந்த இது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து எந்த சுவாசம் அந்த பிரச்சனைக்கு தகுந்தபடி இது வலது கையில எந்த விரலு வளர்புறை டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒவ்வொரு அந்த எலிமெண்ட் பேசிக் எலிமெண்ட் சொல்றோம்ல, இது எந்த மூலக்கூறு போகணும், இந்த பிரச்சனை வந்து மனம் சார்ந்ததுன்னு அது வாயுக்கூறு சம்பந்தப்பட்டது. சோ வாயு மூலக்கூறை உள்ளால அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து அடிப்படை தனிமம்ங்கிறது வந்து அந்த பேசிக் எலிமெண்ட். அந்ததும் எந்த சுவாசத்தை செலக்ட் பண்றதுங்கிறதையும் நம்ம வந்து காட்டுறதா வந்து மூச்சு மூலம் உயிர் சக்தி வழிகாட்டல். அப்படி அந்த இது வந்து இந்த பாயிண்ட். அடுத்தது முத்திரை செய்யும் விதிமுறைகள். இதுதான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதாவது எந்த நேரத்துல பயிற்சி செய்யணும், அதாவது வளர்புறை டைம்னா அது வந்து வலது சுவாசம் போகும்போது பயிற்சி செய்யும் நேரம்னா வலது சுவாசம் நடக்கும் போதா இடது சுவாசம் நடக்கும் போதா அப்படிங்கிறது தேர்வு செய்யணும் முதல்ல. அடுத்தது நகங்கள் எல்லாத்தையும் வெட்டி நல்லா சுத்தமா வச்சிருக்கணும். இல்லாட்டினா அந்த அந்த பிராணசக்தி ரொம்ப மைன்யூட் ஆனது அது போயிடும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சோ அல்லது வேற ஏதோ ஒண்ணு இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பக்கத்துல வைக்காதுங்கிறோம். ஆனா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து இதை இழுத்துரும். அதுக்காக தான். அப்புறம் வெறும் தரையில கால் வைக்கக்கூடாது. எர்த்து கீழே கொண்டு போய் இழுத்து கொண்டு போயிடும். அத்தனை சக்தியும் வெளியில வீணா போயிடும். அதனால்தான் உட்கார்ம இருக்க அந்த சீட்லாம் வந்து மெட்டலா இருக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கா இருக்கலாம் தப்பு இல்லை. இல்லாட்டா ஒண்ணும் இல்லை, ஒரு துணியை விரிச்சுக்கோங்க, துண்டையா ஏதாவது விரிச்சுட்டு அது படுறது வந்து அதுல போகாத மாதிரி இருந்தா போதும். அதே மாதிரி எந்த ஃபிங்கர் எந்ததோட அந்த நமக்கு தெரியும். இது வந்து ஒவ்வொருதும் இந்த ஃபிங்கர் வந்து வாயு மூலக்கூறு, இது வந்து அக்னி மூலக்கூறு, இது வந்து நீர், அடுத்தது வந்து மண் தத்துவம், ஆயுதத்துவம், அந்த இதெல்லாம் தெரியும். சோ அந்த விரலை நம்ம தொடுவோம். கால அளவு எவ்வளவு நேரம் அதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 5 நிமிஷம் பண்றதா 10 நிமிஷம் பண்ணுவா. ஏன்னா முதல்ல தொடங்கும் போது 5 10ன்னு கிராஜுவலா கூட்டணும். ஏன்னா உடம்பு கொஞ்சம் சூடு ஏறும். அந்த சூடை நம்ம தாங்குறதுக்கு தகுந்தபடி உடம்பு அடாப்ட் ஆகிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒன்ஸ் நீங்க அதுக்கு ரெடி ஆகி இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே 48 நிமிஷங்கிறது ரொம்ப தாராளமா போச்சு. 2 மணி நேரம்லாம் பண்றவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க அந்த குரூப்ல. ஏன்னா அது வந்து ஒரு ரொட்டீனா ஆயிரணும். நான் எந்திரிச்சா நான் வந்து பல் தேய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஓகே இன்னைக்கு வந்து இருந்துச்சாச்சு, இன்னைக்கு நம்ம வந்து முத்திரையை செஞ்சிடணும். அப்படி ரொட்டீனா நம்ம வந்து பிராக்டிஸ் கொண்டு வந்து நம்ம அதுக்கு டைமே ஒதுக்கிக்கணும். அடுத்தது வந்து சிகிச்சை சார் மற்றும் விளைவு அளவீடுகள் அப்படின்னா இப்போ அதோட இப்போ நான் சுகருக்கு பண்றோம்னா நிறைய பேர் இப்போ டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க பேச்சஸ் போட்டுட்டு கண்டினியூஸா அது பண்ணாங்க. அந்த முத்திரையை செஞ்சு பார்க்கும்போது 20-30 பாயிண்ட் கீழே இறங்குது பேச்சஸ் போட்டுட்டு பண்ணா. அப்போ இதோட இம்பாக்ட வந்து நம்ம வந்து எப்படி எந்த மாதிரி அளவிடுறது? வலி இருக்குன்னா எனக்கு வந்து வலி இவ்வளவு இருந்தது 70% குறைஞ்சிருக்குது, 30% குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த சப்ஜெக்டிவ் பேராமீட்டர். சோ இதெல்லாம் வச்சு அளவீடு வச்சோம்னா தான் இந்த புரோட்டோகால்னு சொல்லும்போது அந்த விதிமுறைகள்ல இதெல்லாம் வேணும். சும்மா நான் பண்றேன், அதோட இம்பாக்ட் நான் எப்படி மெஷர் பண்றேன், எப்படி ரெக்கார்ட் பண்றேன், அந்த தான் இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றதுக்காக. சோ நம்ம வந்து டயபெட்டிஸ்க்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லாவே ஒர்க் ஆகுது. நிறைய பேர் அந்த பேட்சஸ் கண்டினியூஸா அதுல பண்ணி மானிட்டர் பண்ணி செய்ய என்ன ஆகுதுன்னு பண்ணிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா H1 அந்த A1C பாத்தீங்கன்னா HbA1c 11 இருந்து 7 8க்கு குறைஞ்சவங்களும் இருக்காங்க, 8ல இருந்து 7 குறைஞ்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இது செய்யறதுனால. ஆனா அதை நம்ம சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்றோம். இருக்கிற மெடிசனை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப குறைய ஆரம்பிச்சதுன்னா அந்த மெடிசனை குறைச்சி டாக்டரோட அட்வைஸோட அப்புறம் மெதுவா கொண்டு வந்து உங்களோட less than 40 years கம்ப்ளீட்டா சரியாயிடும். அப்போ டாக்டரோட அட்வைஸோட எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அந்த மருந்தை விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, திருப்பியும் கண்டினியூ பண்ணணும். சரியாயிட்டுன்னு. ஏன்னா தினம் நம்ம சாப்பிட்றோம், புதுசா ஒரு டாக்ஸிக் கண்டென்ட்டை ஏத்துறோம். புதிய என்விரான்மெண்ட்ல நம்ம வந்து மனசு வந்து சஞ்சலப்படுது. அது வந்து எப்படியும் நம்ம வந்து கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் இந்த சஞ்சலமும் இந்த எண்ண சலனங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் இது கடைசி வரைக்கும் அந்த மனம் இருக்கிற வரைக்கும் முத்திரைகளும் தேவை. இந்த மனம் உடல் இருக்கிற வரைக்கும், உடல் விழுற வரைக்கும் இந்த முத்திரை செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்றாட நம்ம வந்து அந்த எண்ணங்களாலும் நம்மளுடைய சாப்பாடுனா வெறும் உணவு சாப்பாடுனா நம்ம வாயில கொடுக்குற சுவைக்கு மாத்திரம் கிடையாது.
கண்ணால பாக்குற ஒரு காட்சி, காதால கேட்கிற ஒரு ஓசை, முக்கால நுகர்ற ஒரு நாற்றம், வாயால சுவைக்கிற சுவை, நம்ம உடல்ல படுற ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி, இது எல்லாமே வந்துதான் உணவு. நீங்க வந்து உணவுனா வெறும் சாப்பிடுற அந்த ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி அது மாத்திரம் கிடையாது. ஐம்பொறிகளும் நமக்கு வந்து உணவா எடுக்குது. அத்தனையுமே உள்ளால தாக்கத்தை உண்டாக்கும். ஏன்னா ஐம்பொறிகளும் எதால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனதுதான். அதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த மூலக்கூறுகளை உள்ளால விட்டு நம்ம உடலுக்குள்ளால பிராணசக்தியை அழகா சுழற்சி பண்ண விடுறோம். இதுதான் நம்மளுடைய முத்திரைகளுடைய அடிப்படை தத்துவம், அதோட சயின்டிபிக் ரீசன்ஸ். அதே மாதிரி சித்தர்கள் என்னென்னலாம் அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த முத்திரையை பற்றிய ஒரு முழு புரிதல் இப்ப உண்டாகும். ஒரே நாள்ல போயிட்டால் திருப்பி திருப்பி பாருங்க. அந்த ஸ்லைட்ஸை பார்க்க உங்களுக்கு வந்து அப்புறம் புரியும். உங்களுக்கு சில டவுட் இருந்தா நீங்களும் சில டவுட் அது பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து முத்திரைகளை ஏன் பண்றோம், அதோட சயின்டிபிக் ரீசன்ஸ் என்ன, இதுல உள்ள என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இனி வர்ற கிளாஸ்ல உங்களுடைய டவுட்ஸையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுவோம். பிளஸ் ஓவராலா கன்சால்டேஷனும் பண்ணணும். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இதை வந்து எப்படின்னு கொண்டு வர்றது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதோட என்னோட கிளாஸை முடிச்சுக்கிடுறேன். ஏன்னா கூட ஒரு 10 நிமிஷமே ஆயிருச்சு. நான் தொடங்குறது கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த முத்திரைகளை நீங்க பார்த்து இது பண்ணுங்க. அதே மாதிரி பிராக்டிஸுக்கும் மேடம் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த இதை கேட்பாங்க. அந்த கிளாஸ்லயும் நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லி சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது.